எனக்கு கல்யாணம் 2020 ஆனது. இப்பதான் குழந்தை இதாவது 7வது மாசத்துக்கு அப்புறம் இங்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தேன். எனக்கு எந்த வலியுமே வரல. ஆனா ஜெல் கொடுத்து தான் எனக்கு வலி வர வச்சு குழந்தைய எடுத்து 2 மணி நேரம் மானிட்டர்ல வச்சிருந்தாங்க. ஆனா என் குழந்தை 36வது வாரத்திலேயே பிறந்துருச்சு. குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தது இல்லாம அடுத்து 13 மணி நேரம் எந்த நர்ஸும் டாக்டரும் பார்க்கவே இல்லை. நைட்டு 1:30 மணிக்கு போயிட்டு குழந்தை ஒரு மாதிரி இருக்கு, டாக்டர் வர சொல்லுங்கிறதுக்கு இதுதான் டாக்டர் வரமாட்டாங்க, நான் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க தான் பால் கொடுத்துட்டு போனாங்க. திருப்பி விடியகாலம் 5:30 மணிக்கு குழந்தை அனுத்துற மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னே போமா நான் பிரஷ் பண்றேன் அப்படிலாம் சொல்லிட்டு அவங்களோட முழு கவனக்குறைனால இன்னைக்கு என் குழந்தையே இல்லாம போயிடுச்சு. திருச்சியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில தான் கடந்த 19ஆம் தேதி மாலை பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. 20ஆம் தேதி சுகப்பிரசவத்திலையும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கா. குழந்தை பிறந்து 24 மணி நேரத்துல மருத்துவமனை குழந்தைய சரியா கவனிக்கல அப்படின்னு சொல்லப்படுது. குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்படவே பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு தனியார் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்களாம். அங்க குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததா தெரிவிக்கப்பட்டிருக்கு. குழந்தையோட இறப்புல சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி மருத்துவமனை மேல காவல்துறையில புகார் கொடுத்திருக்காங்க. புகாரின் பேர்ல அரசு மருத்துவமனை காவல் நிலைய போலீசார் அந்த தனியார் மருத்துவமனை மேல சந்தேகத்துக்கிடமான மரணம் அப்படின்னு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்களாம். குழந்தை உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டாதான் உண்மை தன்மை வெளியில வரும் அப்படின்னு குழந்தையோட உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. பரிசோதனை முடிவுகள் வெளியில வந்ததுக்கு அப்புறமா குழந்தை இறப்புக்கான காரணம் குறித்து தெரிய வரும் அப்படின்னு காவல்துறை தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது.